சின்ன சின்ன சந்தோஷம் தாங்க வாழ்க்கையை அழகாக்கும். நமக்கான வாழ்க்கையை நமக்கு பிடிச்சவங்களுக்கு கூட நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க இதை பற்றி நினச்சா நம்ம வாழ முடியாது. மண்டே அன்னைக்கு ஈவினிங் விளாக் தாங்க. ஊர்லேருந்து அம்மா அப்பா வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்க கூட வெளியில் போயிட்டு வந்திருந்தோம். கொஞ்சம் படுத்தாச்சு. தூங்கி எழுந்திக்கும் போது பார்த்திங்கன்னா டைம் 5:30 ஆகிடுச்சு. மகா எழுந்தது நான் கீழே போய் மண் எடுத்துகிட்டு வந்து விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லி கீழே போயிட்டா. மாமாவும் ஒரு 6 o'clock இருக்கும். அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்க. வரும்போது எங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம வீட்டில் எல்லா பொருளையும் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை ஏற இறங்க கட்டிட்டு கூட்டிடலான்னு சொல்லி வீடு தான் நான் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்ருக்கேன். வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. கீழே வந்து காய்கறி விற்கிற பாட்டி வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட சொரக்காவும் பாவக்காவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட்டு டிஷ் வாஷரில் பாத்திரத்தில் லோட் பண்ணியாச்சு. அம்மா அப்பா வரும்போது அரிசி எடுத்துகிட்டு வந்தாங்க. எப்பயுமே எங்களுக்கு அரிசி ஊரில் இருந்து தாங்க வரும். அப்பா வரும்போது எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி இல்லை நாங்கள் ஊருக்கு போனால் 10 கிலோ பேக்கெட் வாங்கிட்டு வந்துடுவோம். ஃபேஸ் வாஷ் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாமி கும்பிட்டு விலைக்கு ஏற்றியாச்சு. மகாவை சொல்லிக் கொடுக்கறதுக்கு படிக்கிறதுக்கு உட்காந்தாச்சு. அவங்க ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா 2 letter வேர்ட்ஸ்லாம் வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி காம்படிஷன் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மகாவுக்கு நான் உட்காந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவளுமே இன்ட்ரெஸ்டாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தா. காலையில் ஊற்றின இட்லி இருந்தது. சரி ஓகே இட்லி உப்புமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு தான் உட்காந்து நான் வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். மகா வந்து என்கிட்ட கொஸ்டின் கேட்டுருந்தா, அம்மா எப்படிம்மா நீ வெங்காயம் வெட்டுற, உனக்கு வந்து கண் எரியாதா அப்படின்னு சொல்லி, நீ வேணா வந்து பாரு மகா என்ன குழந்தை பாவம் கண் எரியுது அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டா. இட்லியை எடுத்துட்டு உப்புமா செய்கிறதுக்கு வந்தாச்சு. எங்களுக்கு ஒரு 4 இட்லி மீந்தது. இட்லியை உதுத்துட்டு கடலைப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு செஞ்சால் உப்புமா நல்லாயிருக்கும். இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். மோஸ்ட் ஆஃப் டைம் இட்லி மீந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் உப்புமா தாங்க செஞ்சு சாப்பிடுவோம். அது எப்படி நான் செஞ்சேன்னா, அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கணும். அதில் இருக்க கடலைப்பருப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடலைப்பருப்பு வரமிளகாய் போட்டு வதக்கிட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டு இட்லி ஊற்று போட்டதை போட்டால் ஒரு 5 to 10 minutes இட்லி உப்புமா ரெடி ஆகிடும். வேணும்னா நம்ம வந்து பொடி போட்டு கூட சாப்பிட்லாம். மாமா அன்றைக்கி சீக்கிரம் வந்துட்டதுனால வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என்கிட்ட வந்து சும்மா ஒம்பளத்துட்டு என்னை கலாச்சிக்கிட்டே இருந்தாங்க. நான் வந்து நீங்கள் போயிடுங்க நானே வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த பக்கம் உப்புமா ரெடி ஆகிட்டு இருந்தது. காலையில் வச்ச சாம்பார் இருந்தது. அதை நாங்கள் அப்படியே சூடு பண்ணிவிட்டு இட்லி ஊற்றி சாப்பிட்டுட்டு அன்னிடேவை நாங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். இந்த டிஷ்ஷஸோட முடிச்சலாம். நைட் டின்னர் எங்கள் வீட்டில் இது தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி சூடாக அந்த துணியிலேருந்து எடுத்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி அம்மா அப்பா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாங்க. எங்கேயுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எங்களோட சுச்சுவேஷன் போக முடியல. பாட்டியை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. பாட்டி எனக்காகவும் மகாக்காகவும் மருதாணி கொடுத்துருந்தாங்க. மருதாணி வைக்கிறதுக்கு தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் மகா வந்துட்டோம். மாமா தான் எங்கள் 2 பேருக்குமே மருதாணி வச்சு விட போகிறாங்க. மகா வந்து எப்படி வைக்கிறாங்கன்னு சொல்லி அழகாக பார்த்துட்ருக்கா. நானும் வந்து எனக்கு வைங்க அப்படின்னு சொல்லி நானும் போய் உட்காந்தாச்சு. மருதாணி வச்சுக்கிறதுன்றது சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மருதாணி வச்சுக்கும் போது ஆர்வமாக வச்சுப்போம். அது சீக்கிரமாக கழுவிடும் இல்லையா? நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். நடுவில் போயிட்டு நான் எனக்கு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சின்ன சின்ன சந்தோஷம் தாங்க வாழ்க்கையை அழகாக்கும். நமக்கான வாழ்க்கையை நமக்கு பிடிச்சவங்களுக்கு கூட நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க இதை பற்றி நினச்சா நம்ம வாழ முடியாது. மகாவோட கையில் ஃபைனல் லுக் இது தாங்க. ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. இன்னிய டேவோட விலாகை நான் ஃபினிஷ் பண்ணுறேன்.